Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சமான ஒரு கிரேவி தாங்க, நண்டு கிரேவி. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நாம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன், அதை நல்லா வதக்கி எடுத்துக்குறோம். இது கூட வந்து 3/4 கப் தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், வதக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மையாக அரைச்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 1/2 கப் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அந்த உப்பு எல்லாமே நண்டு எல்லாத்துமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நான் கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தண்ணி இல்லைன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு, மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ நல்லா மசாலா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு, எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஆனியன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மசாலா வாசனையெல்லாம் நல்லா போய் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.